இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற துணிப்பொருளிலே நாடு முழுவதும் இந்த திட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். அது உண்மையிலே ஒரு மக்களுடைய மனதிலே ஒரு சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சுற்றுச்சூழல் சம்பந்தமாக மற்ற சமூக மற்றும் நெறிமுறை ஆகியவற்றின் ஒரு அடிப்படையில் ஒரு சிறந்த ஒரு மனப்பாங்கு உள்ளவர்களாக நாட்டை நேசிக்கின்றவர்களாக சூழலை நேசிக்கின்றவர்களாக வர வேணும் என்ற ரீதியில் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா அதோடு பல திட்டங்களையும் கொண்டதாக அமைகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டம். அப்போ இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் உருவாவதற்கான பல்வேறு காரணிகள் இருக்குது. அப்போ அந்த பல்வேறு காரணிகளில் ஒன்று தான் இன்றைக்கு உண்மையிலே நாங்கள் சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, கலாச்சார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பக்கம் சீரழிவுக்கு உள்ளாகி இருக்கின்ற நிலைமை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கும். இலங்கையினுடைய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வெளியிடுகின்ற அறிக்கையின் ஊடாக தெரிகின்ற ஒன்று தான், வேறு எதுமல்ல. அந்த வருடம் மாத்திரம் 3667 குழந்தைகள், 10 வயதுக்கு குறைவான குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றோம். இதில் பலர் கூறியிருந்தார்கள், மக்களின் மனங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். மக்களின் மனங்களில் மாற்றங்களை கொண்டு வராமல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது சாத்தியமில்லாத விஷயம். அதனால் நாங்கள் பாடசாலை பிள்ளைகளிலிருந்து அனைத்து மக்களிடமும் இந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கும்போது எதிர்வரும் காலத்தில் உண்மையாகவே இந்த இலங்கை வாழ் மக்கள் என்பது அன்பானவர்கள், பண்பானவர்கள் என்று உலகத்திற்கு காட்டும்போது எமது பிரதேச அபிவிருத்தி மட்டுமில்லை, மக்களின் செல்வ செழிப்பு செந்தளிப்பாக மாறும் என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் அரச நிறுவனங்களுடனும் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்ற காரணம் ஏனென்றால் அரச திணைக்களில் இருக்கும் நிறுவனங்களை வினைத்திறனாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய புதிதாக பதவியேற்றிருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய இந்த முப்பெரும் செயற்திட்டங்களில் மிக முக்கியமானதாகிய இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் அமுலாக்கப்பட்டிருக்கின்றது. அது 2 வழிகளில் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒன்று, நிறுவனங்களின் வழியாக அவற்றினுடைய செயற்திட்டங்களின் வழியாக கிளீன் ஸ்ரீலங்கா செயற்பாடு மேற்கொள்ளப்படுகின்றது. இரண்டாவது, நேரடியாக அதற்காக அமைக்கப்பட்ட ஜனாதிபதியினுடைய செயலணி வாயிலாக பல்வேறு வகையான செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இது தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட வேண்டிய தேவை இருப்பதனை உணர்ந்து இந்த நல்லூர் மகோ உற்சவத்தினை முன்னிறுத்தியதாக இந்த செயற்பாடு இன்றைக்கு யாழ்ப்பாணம் வரை வந்திருக்கின்றது. இதயபூர்வமான யாழ்ப்பாணத்திற்கு ஒற்றுமையின் தூய்மையான நெடும்பயணம் எனும் கருப்பொருளானது செயற்திட்டம் 14ஆம் திகதி முதல் எதிர்வரும் 20ஆம் திகதி வரையில் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இது தொடர்பான விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்பு கூடத்தில் இடம்பெற்றுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். இன்று விசேடமாக இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்திற்கு என்னும் துணைப்பொருளின் கீழ் எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கொழும்பிலிருந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற பிரதான அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களின் கீழ் இன்றைக்கு பல்வேறு வேலை திட்டங்களை இந்த வாரம் முழுவதும் முன்னெடுக்கப் போகின்றார்கள். அப்போ அந்த வேலை திட்டத்திற்கு நாங்கள் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற மக்களுக்கு அன்பாக அழைப்பு விடுக்கின்றோம். வாருங்கள், இந்த வேலை திட்டத்தோடு கலந்து கொண்டு இதனுடைய நன்மைகளையும் இதனுடைய தெளிவுபடுத்தல்களையும் பெற்றுக்கொண்டு உண்மையிலே எமது சமூகத்துக்கு நல்லதோர் பணியாற்றுகின்ற பங்களிப்பை செய்யுங்கள் என்று முதலாவதாக நாங்கள் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பிரதானமான 3 குறிக்கோள்கள் அல்லது 3 நோக்கங்களில் ஒன்றான வேலை திட்டம் தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டம். அப்போ இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் உருவாவதற்கான பல்வேறு காரணிகள் இருக்கின்றது. அப்போ அந்த பல்வேறு காரணிகளில் ஒன்று தான் இன்றைக்கு உண்மையிலே நாங்கள் சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, கலாச்சார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி,
ஒரு பக்கம் சீரழிவுக்கு உள்ளாகி இருக்கின்ற நிலைமை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இதனுடைய கடந்த காலத்தினுடைய அந்த 76 வருடங்களாக இந்த நாடு சென்று கொண்டிருந்த பாதையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த 76 வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய நாட்டுக்கு, எங்களுடைய மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அல்லது விமோசனமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அப்போ இதன் பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் கடந்த காலங்கள் பொருளாதார ரீதியாக பாரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கும். அப்போ அந்த பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்கு உள்ளாததன் காரணமாக உண்மையிலேயே எங்களுடைய சமூகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளில் பிறழ்வு ஏற்பட்டிருக்கின்றது, சீரழிவு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சீரழிவுகளில் ஒன்றாக விசேடமாக எங்களுக்கு தெரியும் 2019ஆம் ஆண்டு இலங்கையினுடைய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் வெளியிடுகின்ற அறிக்கையின் ஊடாக தெரிகின்ற ஒன்று தான், வேறு எதுமல்ல. அந்த வருடம் மாத்திரம் 3667 குழந்தைகள், 10 வயதுக்கு குறைவான குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றோம். அப்போ இந்த நிலைமை என்பது, அதாவது எங்களுடைய நாளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை. அப்போ இந்த நிலைமைகளை நாங்கள் ஒப்பிட்டு மறுபுறம் பார்க்கின்ற பொழுது இது உத்தியோகபூர்வமாக வெளிவந்த நிலைமைகள் மாத்திரமே இவ்வாறான பிரச்சனை. வெளிவராது முடிமறைக்கப்பட்டிருக்கின்ற சம்பவங்கள் என்பது மிக அதிகம் என்று கூறப்படுகின்றது. அப்படியானால் எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்கு பாதுகாத்து கொள்ள முடியாது போயிருக்கிறது ஏன்? அப்போ எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எல்லோருமே தாங்களுடைய தகப்பனாக, அண்ணனாக அல்லது சகோதரனாக அவர்களை நேசிக்காதது ஏன்? இந்த பிரச்சனை தான் மூல காரணமாக, அதாவது எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நல்லதொரு எதிர்காலமாக கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் எங்களுடைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சீரழிவுகளை தடுக்க வேண்டும். அவ்வாறு தடுக்கின்ற போதுதான் விசேடமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டம் என்பது நாட்டை கிளீன் பண்ணுவது மாத்திரமல்ல, விசேடமாக எங்களுடைய மனங்களை, மனப்பாங்கினை, எங்களுடைய சிந்தனையை தூய்மையாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அந்த தேவையின் நிமித்தமாகவே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. அப்போ அந்த செயற்பாட்டுக்கு விசேடமாக எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இதை அங்குரார்ப்பணம் செய்து வைத்திருக்கின்றார். அதனூடாக விசேடமாக இந்த வேலை திட்டத்தினுடைய மூல கருவாக இருந்திருப்பவர் வேறு யாருமல்ல, எங்களுடைய ஜனாதிபதியாகும். அப்போ இந்த இவ்வாறான இந்த சமூக சீரழிவுகளிலிருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை. அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்றோம் விசேடமாக அந்த சீரழிவுகள் உள்ளுக்கு எங்களுடைய யாழ்ப்பாணத்து சமூகம் இவ்வாறான பிரச்சனை எதிர்கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் அல்லது யாழ்ப்பாணியம் எங்கு இருக்கின்றது அல்லது எவ்வாறு வாழ்ந்தது, அந்த வாழ்ந்த யாழ்ப்பாணத்து மக்களுடைய உயரிய பண்புகள் எங்கு, உயரிய கல்வி நிலை எங்கு, உயரிய கலாச்சாரம், இலக்கியம் போன்றவை எங்கு என தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு படிப்படியாக காணாமல் போய் கொண்டிருக்கின்ற நிலைமை. அவ்வாறு எங்களுடைய உயரிய பண்புகள் காணாமல் போகின்ற போது நிச்சயமாக சீரழிவான சிந்தனைகளும் எண்ணங்களுமே எங்கள் மக்கள் மத்தியில் கூடுதலாக வளர்கின்ற போக்கு காணக்கூடியதாக. அந்த வகையில் இன்றைக்கு போதைப் பொருள் அதிகரித்திருக்கின்றது, அதாவது ஏனைய துஷ்பிரயோகங்கள் அதிகரித்திருக்கின்றது, வறுமை அதிகரித்திருக்கின்றது. வறுமை அதிகரிப்பின் காரணமாக கல்வி வீழ்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றது. வறுமை அதிகமாக இருக்கின்ற இடங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அவ்விடத்தில் தான் கல்வி வீழ்ந்திருக்கின்றது. கல்வி வீழ்ந்திருக்கின்ற இடத்தில் தான் கூடுதலான வறுமை கூடியிருக்கின்றது. அப்போ அந்த வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்கள் மத்தியில் தான் போதைப் பொருளா அல்லது துர்நடத்தைகளா, குற்றச் செயல்களா அனைத்தும் கூடுதலாக இடம்பெறுகின்ற பிரதேசமாக, மக்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அந்த வகையில் எங்களுடைய சீரழிவிலிருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மறுபிரச்சனை எங்களுக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு காலத்தில் கல்வி ரீதியாக முதன்மையான பிரதேசமாக, முதன்மையான மாகாணமாக அல்லது முதன்மையான மக்களாக இருந்த வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாறு கடந்த ஒரு 10 வருடங்களாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நாளுக்கு நாள் பின்னடைவை நோக்கியே நகர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அப்போ இவ்வாறு நகருகின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்ற ஒன்று தான், வேறு எதுவுமல்ல. அப்படி ஆனால் எதிர்கால யாழ்ப்பாணமாக இருக்க போகும்.
அப்போ அந்த வகையில் எங்களுக்கு தேவை இருக்கின்றது. அந்த யாழ்ப்பாணத்தை மறுபடியும் தலைநிமிர செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அந்த தலைநிமிர செய்ய வேண்டிய பணிகளில் விஷயமாக கிளீன் ஸ்ரீலங்கா மூலமாக எங்களுடைய தெளிவுபடுத்தல் என்பது வேறு எதுவுமல்ல, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை நல்ல முறையில் இனம் கண்டு கொண்டு அவர்கள் அந்த சீரழிவில் இருந்து அந்த மக்களை மீட்டெடுக்கின்ற பணியின் ஒரு அடியெடுத்து வைப்பதற்கான செயற்திட்டத்தை எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்றைக்கு முன்னெடுக்க முனைந்திருக்கும். அதே போன்று எங்களுடைய இளைஞர்கள் நிலைமைகள், யுவதிகளுடைய நிலைமைகள் அல்லது அவர்களுடைய எதிர்காலம் அனைத்தும் கேள்விக்குறியான ஒரு நிலைமையில், அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிலைமையில், நாளுக்கு நாள் எங்களுடைய மக்கள் தொகை குறைந்து கொள்ளுகின்ற நிலைமையில், எங்களுடைய குழந்தை பிறப்பு வீதமும் குறைந்து கொள்ளுகின்ற நிலைமையில் நாளைக்கு இவ்வாறான சவால்கள் எங்கள் முன்னால் இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரிகின்றது. அப்போ அந்த வகையான இருப்பின் கீழ் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்திற்கு தனது இருப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. அந்த இருப்பு கேள்விக்குறியாகி இருக்கின்ற இருப்பினை மீள உயர்த்துவதற்கு, அந்த கேள்விக்குறியை மாற்றி அமைத்து இலங்கையில் வாழக்கூடிய நல்லதொரு நாட்டினை கட்டி எழுப்புவதே எங்களுடைய அரசாங்கத்தின் நோக்கமாகும். அந்த வகையில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்து, பல்வேறு இன்னல்களை சந்தித்து, பல்வேறு உயிர்களை பறிகொடுத்து, உடைமைகளை பறிகொடுத்து, அனைத்தும் இழந்து, அதாவது முன்னேற்ற ரீதியாகவும் சரி, அபிவிருத்தி ரீதியாகவும் சரி, அனைத்திலும் பின்தங்கி இருக்கின்ற எமது மாகாணத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று உண்மையிலே எங்களுடைய அரசாங்கம் அதாவது விசேடமான கவனத்தையும் விசேடமான செயற்திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஏன் கேட்டால் அந்த வகையில் எங்களுடைய சமூகத்தை முன்னேற்றுகின்ற, எங்களுடைய சமூக வளர்ச்சிக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்காவிட்டால் நிச்சயமாக எங்களுடைய சமூக ரீதியாக நாங்கள் முகம் கொடுக்கின்ற இந்த சீரழிவிலிருந்து மீள முடியாது. அதனால் இந்த சீரழிவிலிருந்து மீள வேண்டும் என்றால் நிச்சயமாக நாடு ஒரு அபிவிருத்தி பாதையை நோக்கி நகர வேண்டும். அந்த நகர்வுக்கான அடியை நாங்கள் முன்னெடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த அடியோடு சேர்ந்து நிச்சயமாக எங்களுடைய மனங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பிறழ்வுகளை மாற்றி அமைப்பதற்கும், எங்களை மனங்களை மாற்றுவதற்கும், நல்லது மனிதாபிமானம் உள்ள மனிதர்களை உருவாக்குவதற்கும், மக்களை நேசிக்கின்ற, நாட்டை நேசிக்கின்ற, மரங்கள், செடி, கொடி, நீர் நிலைகள் அனைத்தையும் நேசிக்கின்ற மனிதர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அனைத்தையும் உள்ளடக்கிய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற வேலை திட்டம் தான் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமாகும். அந்த வேலை திட்டம் இன்றிலிருந்து விசேடமாக யாழ்ப்பாணம் முழுவதும் சகல வழிகளிலும் எங்களுடைய செயற்பாடுகளை, கிளீன் ஸ்ரீலங்காவின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதற்காக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அன்பாக அழைப்பு விடுக்கின்றோம். வாருங்கள், எங்களோடு சேர்ந்து எங்கள் நல்லதொரு நாட்டையும் அழகான வாழ்க்கையும் கட்டியெழுப்புவோம் என்று அழைப்பு விடுக்கின்றோம். நன்றி, வணக்கம். இதயபூர்வமான யாழ்ப்பாணத்திற்கு என்ற துணைப்பொருளில் கிளீனிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஜனாதிபதி செயலகத்தினால் முன்னெடுக்கப்படுகின்றன. இன்று அதிகாலை கொழும்பு கோட்டையிலிருந்து யாழ்தேவினூடாக இன்று யாழ் புகையிரத நிலையத்திற்கு வந்து அந்த பிரதேசத்தில் வரும்போது மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக துண்டு பிரசுரத்தையும் வழங்கி கொண்டு இன்று யாழ் புகையிரத நிலையத்திலும் ஒரு விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை விநியோகித்திருக்கின்றோம். உண்மையாகவே நாங்கள் நினைக்கின்றோம், இந்த திட்டமானது தொடர்ந்து மக்களின் மனங்களில் பதிய வைப்பதற்கான ஒரு நடவடிக்கை தான் இது அங்குரார்ப்பணம். ஏனென்றால் இதில் பலர் கூறியிருந்தார்கள், மக்களின் மனங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். மக்களின் மனங்களில் மாற்றங்களை கொண்டு வராமல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது சாத்தியமில்லாத விஷயம். அதனால் நாங்கள் பாடசாலை பிள்ளைகளிலிருந்து அனைத்து மக்களிடமும் இந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கும்போது எதிர்வரும் காலத்தில் உண்மையாகவே இந்த இலங்கை வாழ் மக்கள் என்பது அன்பானவர்கள், பண்பானவர்கள் என்று உலகத்திற்கு காட்டும்போது எமது பிரதேச அபிவிருத்தி மட்டுமில்லை, மக்களின் செல்வ செழிப்பு செந்தளிப்பாக மாறும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் அரசு நிறுவனங்களுடனும்
அரசும் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கிற காரணம் ஏனென்றால் அரச திணைக்களில் இருக்கும் நிறுவனங்களை வினைத்திறனாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. பலர் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது நாட்டை சுத்தப்படுத்துவது மட்டுமன்று துணிப்பொருள் தான் கருத்துக்களை முகநூலில் பதிவிட்டார்கள். ஆனால் அந்த திட்டத்தின் கருப்பொருளே சுத்தப்படுத்துவதில்லை, மக்களின் மனங்களில் வினைத்திறனாக முன்னெடுப்பது, ஊழலற்ற வீண்விரியங்களை குறைத்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதே எமக்கு. இப்போது அந்த உணர்வுகளை பலர் கூறுகிறார்கள். எமக்கு தெரியும் இந்த நாட்டில் போதைப்பொருள் இல்லாத ஒரு புதிய ஒரு சமுதாயம் ஒன்று உருவாக்கும் போது, ஏனென்றால் மக்கள் பலர் எங்களிடம் கூறுகிறார்கள், எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, எமது பிரதேசத்திலிருந்து போதைப்பொருளை முற்றாக அகற்றிவிடுங்கள் என்று. உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினமும் போதைப் பொருள் பாரிய அளவில் பிடிபட்டிருக்கிறது. ஏனென்றால் சட்டவிரோத தொழில்கள் நடைபெறுவது, நல்லூர் திருவிழா நடைபெறுவது என்றோனர் எல்லா போலீசார்களும் நல்லூர் திருவிழாவுக்கு வந்து விட்டுவார்கள் என்றதுக்காக பல சட்டவிரோத தொழில்கள் முன்னே காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் போலீசார் காவலுக்கு நிற்க மாட்டார், எல்லாரும் நல்லூரில் இருந்திருக்கணும். அதை பயன்படுத்தி பெற துஷ்பிரயோகம். ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம், ஏன் இந்த நேரத்தை எடுத்திருக்கிறோம் என்றால், நல்லூர் பெருந்திருவிழாவுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருந்து பலர் இங்கே வருவார்கள். வரும்போது இந்த திட்டத்தை அனைத்து புலம்பெயர் தேசங்களுக்கும் தெளியப்படுத்தும் போது அவர்களின் ஊடாக இந்த திட்டத்தை மென்மேலும் முன்னோக்கி கொண்டு சென்று இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி சென்று செந்தளிப்பான வடமாகாணத்தை உருவாக்குவதே எமது இலக்கு. அதில் எமது கலாச்சாரத்துடன் கூடிய ஒரு யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புவதே எமது இலக்காக இருக்கும். இந்த திட்டத்தின் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்ததன் பின்னர் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற துணிப்பொருளிலே நாடு முழுவதும் இந்த திட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். அது உண்மையிலே ஒரு மக்களுடைய மனதிலே ஒரு சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சுற்றுச்சூழல் சம்பந்தமாக மற்ற சமூக மற்றும் நெறிமுறை ஆகியவற்றின் ஒரு அடிப்படையில் ஒரு சிறந்த ஒரு மனப்பாங்கு உள்ளவர்களாக, நாட்டை நேசிக்கின்றவர்களாக, சூழலை நேசிக்கின்றவர்களாக வர வேணும் என்ற ரீதியில் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா அதோடு பல திட்டங்களையும் கொண்டதாக அமைகின்றது. ஆகவே இந்த நேரத்திலே இப்பொழுது மிக முக்கியமான எமது யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே, வடமாநிலத்தினுடைய யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே இன்று நல்லூர் கந்தசுவாமி கோயில் திருவிழா நடைபெற்று கொண்டார்கள். அவை அந்த சூழலிலே பல வெளிநாட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய காலத்திலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற துணிப்பொருளை ஒரு மக்களுக்கு தெளிவூட்டுகின்ற அல்லது வெளிப்படைய செய்கின்ற ஒரு நோக்கமாக இந்த திட்டங்கள் இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை அந்த வகையிலே இன்றிலிருந்து பல திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது ஏற்கனவேயும் இதை முதலேயும் ஆரம்பித்திருக்கிறார்கள். சில திணைக்களங்கள் எந்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இதை விரைவாக தொடர்ந்து செய்வதற்கும் மக்களுடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேணும். மிக முக்கியமானது சமூக மாற்றம் ஏற்படுத்த வேணும். ஒரு சட்டத்தை நேசிக்கின்றவர்களாக, சமூகத்தை மதிக்கின்றவர்களாக, மற்ற சூழல்களை மதிக்கின்றவர்களாக மாற வேணும். அந்த மனப்பான்மை ஏற்படுத்தினால்தான் ஒரு அழகான நாட்டை கட்டியெழுப்ப முடியும். அந்த வகையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டதிலே நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய வடமாகாணத்தினுடைய யாழ்ப்பாணத்திலும் இந்த விழிப்புணர்வு அது பெரிய அளவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நன்றி. வணக்கம். ஜனாதிபதி செயலகத்தினுடைய ஏற்பாட்டிலே இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்திற்கென்ற துணைப்பொருளிலே கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழே ஜனாதிபதி செயலகம், வடமாகாண சபை, யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள் இணைந்து நடாத்துகின்ற நடமாடும் சேவை இம்முறை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாவட்ட மக்களுக்காக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழே நடமாடும் சேவையினை ஏற்பாடு செய்த அந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக்கொண்டு, குறிப்பாக இந்த நடமாடும் சேவை எதிர்வரும் 14ஆம் தேதி வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வேலாயுத மகா வித்தியாலயத்திலும், 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவிலும் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் எங்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே குறித்த பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவிலே பருத்தித்துறை, கரவட்டி, மருதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த மக்களும், உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவிலே உடுவில் மற்றும் தெல்லிப்பளை, சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களும் தங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு மேலதிகமாக வேறு பிரதேச செயலாளர் பிரிவுகளிடமிருந்து மக்கள் தங்களுடைய இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அவர்களும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்துக் கொள்வதோடு,
குறிப்பாக ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த தேசிய அடையாள அட்டைக்குரிய சேவை அங்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஓய்வூதிய திணைக்களத்தோடு தொடர்பட்ட பல்வேறுபட்ட ஓய்வூதிய பிரச்சனைகளோடு அல்லது அதுக்குரிய தேவைப்பாடு இருக்கின்றவர்கள் அதற்குரிய சேவைகளை அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர்கள் கொழும்பிலிருந்து வருகை தர இருக்கின்றார்கள். குறிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான சேவைகளை இன்றைய இளைஞர் யுவதிகளுக்கு இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பாக நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. அதேபோல பிறப்பு மற்றும் இறப்பு, விவாகம் மற்றும் இந்த உத்தேச வயது சான்றிதழ் பெற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே இதுவரையிலே பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த உத்தேச வயது சான்றிதழை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசேட ஏற்பாடுகளும் எங்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல மோட்டார் வாகன பதிவு விடயம் தொடர்பாகவும் வாகன அனுமதி பத்திரம் தொடர்பாகவும் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்தர்கள் மாகாண அமைச்சினுடைய உத்தியோகத்தர்களும் ஒருங்கிணைந்து இந்த சேவையினை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் கம்பெனிகளை பதிவு செய்தல் மற்றும் வியாபார பெயர் பதிவு, ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொடர்பான சேவைகளும் வழங்குவதற்குரிய கர்மபுடங்கள் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே வேளையிலே இளைஞர் யுவதிகளுக்குரிய இந்த வேலைவாய்ப்பினை வழங்குவதற்காக மனிதவள வேலைவாய்ப்பு பிரிவினருடைய ஒரு அலகும் இந்த நடமாடும் சேவையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் உள்ளூராட்சி சபைகளாலே வழங்கப்பட வேண்டிய தேவைப்பாடுகள் தொடர்பாக அனைத்து உள்ளூர் அதிகார அந்தந்த பிரதேசங்களுக்குரிய அனைத்து உள்ளூர் அதிகார சபைகளுடைய ஒரு அலுவலகங்களும் அங்கே திறப்பதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல சட்ட உதவி ஆணைக்குழுவினுடைய சேவைகள் வழங்குவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மருத்துவ பரிசோதனை அதுக்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கண் பரிசோதனை மற்றும் கண்புரை பரிசோதனை, இலவச மூக்கு கண்ணாடி வழங்குதல் போன்ற சேவைகளும் அங்கே வழங்கப்பட இருக்கின்றது. அதேபோல் தென்னை பயிற்சி அதிகார சபையினுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் அங்கே கலந்து கொள்வதற்குரிய தென்னங்கன்றுகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே இத்தகைய பல்வேறுபட்ட சேவை திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற இந்த நடமாடும் சேவையிலே அந்தந்த பிரதேசத்துக்குரிய மக்கள் தங்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்யலாம். அதற்கு என்றும் மாவட்ட செயலகமும் பிரதேச செயலகங்களும் அதேவேளை வடமாகாண சபையும் தங்களுடைய சேவைகளை அன்று அங்கு மக்களுக்கு முழுமையான முறையில் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் தங்களுடைய இந்த இத்தகைய குறிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தங்களுடைய சேவைகளை பெற்று தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய புதிதாக பதவியேற்றிருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய இந்த முப்பெரும் செயற்திட்டங்களில் மிக முக்கியமானதாகிய இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் அமுலாக்கப்பட்டிருக்கின்றது. அது 2 வழிகளில் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒன்று, நிறுவனங்களின் வழியாக அவற்றினுடைய செயற்திட்டங்களின் வழியாக கிளீன் ஸ்ரீலங்கா செயற்பாடு மேற்கொள்ளப்படுகின்றது. இரண்டாவது, நேரடியாக அதற்காக அமைக்கப்பட்ட ஜனாதிபதியினுடைய செயலணி வாயிலாக பல்வேறு வகையான செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இது தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட வேண்டிய தேவை இருப்பதனை உணர்ந்து இந்த நல்லூர் மகோ உற்சவத்தினை முன்னிறுத்தியதாக இந்த செயற்பாடு இன்றைக்கு யாழ்ப்பாணம் வரை வந்திருக்கின்றது. அந்த வகையிலே அதனுடைய ஆரம்பமாக 13/8/2025 ஆகிய இன்றைய தினம் கொழும்பு கோட்டையிலிருந்து புகையிரதம் வழியாக இந்த கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி செயலணியைச் சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திற்கு வருகை தந்து 2வது கட்டமாக இப்பொழுது ஊடகர் சந்திப்பு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து எதிர்வருகின்ற 24ஆம் தேதி வரையான 12 நாட்களும் தொடர்ச்சியாக பல்வேறு வகையான செயற்திட்டங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அந்த செயற்திட்டங்களினுடைய 1வது கட்டமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான விழிப்புணர்வு வழங்கப்பட இருக்கின்றது. அந்த விழிப்புணர்வானது மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது, அரச அதிகாரிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றது, தொழில்நுட்ப மாணவர்களுக்கு விசேடமாக வழங்கப்பட இருக்கின்றது. அதனை காட்டிலும் சிறுவர்களுக்கு பாடசாலைகள் வழியாக வழங்கப்பட இருக்கின்றது. மேலும் ஊடகவியலாளர்களுக்கான இது தொடர்பான தெளிவுபடுத்தல் என்கின்ற வகையில் இந்த விழிப்புணர்வூட்டல் செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்க போகின்றன. அதிலும் மிக முக்கியமாக இந்த இளைஞர்கள் சிறுவர்களுக்கான விழிப்புணர்வு பல்வேறு வகையான செயற்திட்டங்களோடு இணைந்ததாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இது ஒரு 1வது பகுதி. 2வது பகுதியாக இருக்க போவது ஏற்கனவே அரசாங்க அதிபரினால் கூறப்பட்டது போன்று தெரிவு செய்யப்பட்ட 2 பிரதேசங்களில், ஒன்று உடுவில்
மற்றது பருத்தித்துறை ஆகிய பிரதேசங்களில் நடமாடும் சேவைகள் ஊடாக அரச சேவைகளை எங்களினுடைய மக்களுக்கு அருகில் கொணர்ந்து செய்விக்கின்ற செயற்பாடு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அது தொடர்பாக அரசாங்க அதிபர் அவர்களினால் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது விடயமாக இந்த மாணவர்களை அதிகம் முன்னிறுத்தியதாக இந்த கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய மிக முக்கியமான நோக்கம் உளப்பாங்கு சார்ந்து மாற்றங்களினை ஏற்படுத்துவது, எங்களினுடைய எதிர்கால சந்ததியினை ஒரு சமூகம் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் நெறி சார்ந்தும் ஒரு உயர் நிலைக்கு கொண்டு செல்லும் நோக்கோடு பாடசாலை மாணவர்களை முன்னிறுத்தியதாக அவர்கள் மத்தியிலே சித்திரம் சார் கலை உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலான சில செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அதனை விட எங்களினுடைய மாணவர்கள் மத்தியில் தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டியமைக்கக்கூடிய ஒரு வழியாகிய விவசாயம் சார்ந்து ஊக்கப்படுத்தும் நோக்கத்தில் பழமர கன்றுகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. இன்றைக்கு தினமும் எங்களினுடைய நாட்டில் பாரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய விபத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் விபத்து தவிர்க்கப்பட்ட ஓர் போக்குவரத்து அமைப்பதற்கான விழிப்புணர்வு வழங்கப்பட இருக்கின்றது. அயலவர்களை சுகாதார ரீதியாகவும் விழிப்புணர்வுடனும் வைத்திருக்கும் வகையில் முதலுதவி தொடர்பான பயிற்சிகள் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினுடைய உதவியோடு இங்கு வழங்கப்பட இருக்கின்றன. இதனை தாண்டி கழிவு முகாமைத்துவம் தொடர்பாக குறிப்பாக நெகிழி சார்ந்த பாவனையை குறைப்பதற்கும் திண்ம கழிவுகளை பராமரிப்பதற்குமான விழிப்புணர்வுகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. அதற்கும் மேலாக இந்த மாணவர்களை மையமாக கொண்ட அதிலும் குறிப்பாக வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற அல்லது வருமான மட்டத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் வாழ்கின்ற மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளுக்கான டயர்கள் வழங்கப்பட இருக்கின்றன. இந்த டயர் பருத்தித்துறை பிரதேசத்தையும் உடுவில் பிரதேசத்தையும் மையமாக கொண்டு வழங்கப்பட இருக்கின்றது. பருத்தித்துறையில் மருதங்கேணியிலும் பருத்தித்துறை நகர பகுதிகளிலும் கரவட்டி பகுதிகளிலும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு டயர் வழங்கப்பட இருக்கின்றது. உடுவிலை பொறுத்தவரையில் உடுவில் வலயத்தில் இருக்கக்கூடிய தெல்லிப்பளை கோட்டம், சங்கானை கோட்டம், சண்டிலிப்பாய் கோட்டம் மற்றும் உடுவில் கோட்டம் ஆகிய பிரதேசங்களில் வாழ்கின்ற வறுமைக்குட்பட்ட மாணவர்களுக்கான துவிச்சக்கர வண்டியினுடைய டயர்கள் வழங்கப்பட இருக்கின்றன. அதனை தாண்டி நெடுந்தீவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் விசேடமாக டயர்கள் வழங்கப்பட இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் மாணவர்களை மையப்படுத்தியதாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அடுத்ததாக சுகாதாரம் சார்ந்து தேவையான வைத்தியசாலைகளுக்கான மின்விசிறிகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதில் குறிப்பாக நெடுந்தீவில் இருக்கின்ற வைத்தியசாலை, காரைநகரில் இருக்கின்ற வைத்தியசாலை, கைதடியில் இருக்கக்கூடிய ஆயுள்வேதிய வைத்தியசாலை ஆகியவற்றுக்கு மின்விசிறிகள் வழங்கப்பட இருக்கின்றன. இதை தாண்டி நான்காவது கட்டமாக எங்களினுடைய வடக்கு மாகாணம் பாரிய போதைசார் பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் மாநகர பிரதேசத்திற்குள் தொடர்ச்சியாக இறுதி 4 நாட்கள் போதைக்கு எதிரான பிரச்சாரங்களை விழிப்புணர்வாக மேற்கொள்ளப்படுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இவற்றோடு மேலாக எங்களினுடைய கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இசைசார் ஆற்றுப்படுத்தல் செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான 5 கோணங்களை மையமாக கொண்டு யாழ்ப்பாணத்தில் அதிலும் குறிப்பாக நல்லூர் ஆலய மகோத்சவத்தை முன்னிறுத்தியதாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் இந்த 12 நாட்கள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த செயற்திட்டங்களில் அனைவரும் பங்கு பற்றி இது தொடர்பான விழிப்புணர்வை அடைவதோடு மட்டுமல்லாது தங்கள் மட்டங்களிலும் தங்களினுடைய அன்றாட செயற்பாடுகளிலும் ஒரு மனப்பாங்கின் மாற்றத்தின் வழியான ஆரோக்கியமான வளமான நாட்டை கட்டி எழுப்பி புன்சிரிப்போடு வாழ்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு தங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சாரதாஞ்சலி மனோகரன், ஜனாதிபதி சிரேஷ்ட உதவி செயலாளர். கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்துக்கு என்ற தொனிப்பொருளிலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான விழிப்புணர்வை மேற்கொள்வதற்காக நாங்கள் கொழும்பிலிருந்து இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கிறோம். கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படுவது சமூக ரீதியாக, சுற்றுச்சூழல் ரீதியாக, ஒழுக்கநெறி ரீதியாக மக்களுடைய மனப்பாங்கிலே மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் அழகான வாழ்வையும் புன்னகைக்கும் மக்களையும் கட்டியெழுப்புவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்திட்டம். இது இலங்கையிலே தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் 3 தேசிய செயற்திட்டங்களான டிஜிட்டல் ஸ்ரீலங்கா,
பிரஜாசக்தி எனப்படுகின்ற வறுமை ஒழிப்பு செயற்திட்டம் ஆகியவற்றோடு இணைந்ததான 3வது செயற்திட்டமாகும். இந்த செயற்திட்டம் இந்த ஒரு வார காலமும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை அடிப்படையாக கொண்டு யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நடாத்த இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நடமாடும் சேவைகள், சமூகத்தின் பல்தரப்பட்ட வகுப்புகளுக்குமான விழிப்புணர்வு செயற்பாடுகள், சிறுவர்களுக்கான சித்திர போட்டி நிகழ்ச்சி உட்பட பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகள் ஆகியன இந்த செயற்திட்டத்தினூடாக நடைபெற இருக்கின்றன. கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படுவது அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அழகான வாழ்வை உருவாக்குவதற்கு எப்படி எங்களுடைய மனப்பாங்குகளை மாற்ற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டதாகவே இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஜனாதிபதி செயலகத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வினை இதயபூர்வமாக யாழ்ப்பாணம் நோக்கி இன்று தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதில் மாகாண நிர்வாகத்தின் சார்பில் நானும் அகமகிழ்கின்றேன். உண்மையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பாக ஏனைய மாகாணங்களுடன் தொடர்ச்சியாக வடக்கு மாகாண மக்களுக்கு தெளிவூட்டுவதுடன் இன ஒற்றுமை நல்லிணக்கம் ஓர் அங்கமாகவே நாம் இந்நிகழ்ச்சி திட்டத்தினை நோக்குகின்றோம். இந்நிகழ்ச்சி திட்டமானது வடமாகாண சபை, மாவட்ட செயலகம், ஜனாதிபதி செயலகம் ஒன்றிணைந்து நடாத்தும் கூட்டு செயற்பாடாகும். கௌரவ ஆளுநர் வழிகாட்டலில் எமது மாகாண சபையின் கீழ்வரும் அமைச்சுக்கள், திணைக்களங்கள் ஊடாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் தொடராக விழிப்புணர்வு கருத்தரங்குகள், வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வுகள், சுற்றுச்சூழல் சுத்தம், கழிவகற்றல், மரநடுகை, போசாக்கான உணவு, ஆரோக்கியம், தொற்றா நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வுகள், இன்னும் பல நிகழ்வுகள் நடாத்தப்பட உள்ளன. உண்மையிலே மாண்புமிகு ஜனாதிபதியின் வழிகாட்டலில் ஜனாதிபதி செயலகம் எடுக்கும் இம்முயற்சியினை நாங்கள் பாராட்டுகின்றோம். பொதுமக்கள் இதன் மூலம் உச்சிய பயன்களை பெற வேண்டும் என நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதி செயலக உத்தியோகத்தர்களுக்கு இதற்காக நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.